ஜூன் 1 திமுக பொதுக்குழு கூட்டம் நடத்த உள்ளதாக அறிவிப்பானது வெளியாக இருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது குறித்த முழு விவரங்களை வழங்க தலைமைச் செய்தியாளர் சிவா நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சிவா, வணக்கம். விவரங்கள். நவீனா, திமுகவினுடைய மாவட்ட செயலாளர் கூட்டம் அதன் தலைவர் திமுக தலைவராகவும் தமிழ்நாடு முதலமைச்சராகவும் இருக்கக்கூடிய ஸ்டாலின் தலைமையில தற்போது சென்னை அறிவாலயத்தில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பல்வேறு முக்கியத்துவம் வாய்ந்த தீர்மானங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன. குறிப்பாக ஜூன் 1 மதுரையில திமுகவினுடைய பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என்று இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு கட்சியினுடைய பொதுக்குழு என்பது, அதுவும் தேர்தலுக்கு முன்பாக நடைபெறக்கூடிய இந்த பொதுக்குழு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும், ஒவ்வொரு செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் இது ஒரு உத்வேகத்தை அளிக்கும். தேர்தல் தொடர்பான பணிகளை மேற்கொள்வதற்கான பல்வேறு அறிவுரைகள், ஆலோசனைகள் எல்லாம் தொடர்ந்து வழங்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் இது போன்ற ஒரு பொதுக்குழு என்பது கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு தேர்தல் பணிகளை ஆற்றக்கூடிய வகையிலான ஒரு ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் வழங்கும் என்ற ஒரு காரணத்தினாலேயே இந்த பொதுக்குழு கூட்டம் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜூன் 1 மதுரையில மிகப்பெரிய அளவிலான இந்த பொதுக்குழு கூட்டம் என்பது நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில பல்வேறு தீர்மானங்களும் இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன. குறிப்பாக ஜம்மு காஷ்மீரில் உயிரிழந்த அந்த பகல்காம் தாக்குதல் காரணமாக சுற்றுலா பயணிகள் 26 பேர் உயிரிழந்த நிலையில அவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கக்கூடிய வகையான தீர்மானம். அதோடு இல்லாமல் தொடர்ந்து சட்ட போராட்டம் நடத்தி உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசுக்கான சட்ட மசோதாக்களுடைய ஒப்புதல் பெற்றிருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சருக்கு பாராட்டு தெரிவிக்கக்கூடிய வகையிலான தீர்மானங்கள், அதே போன்று மாநில சுயாட்சி தொடர்பான ஒரு தீர்மானம் கொண்டு வந்த சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வந்ததற்காக முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையிலான தீர்மானங்கள் மூலம் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு தமிழக அரசு திமுக தொடர்ந்து பல்வேறு குரல்களை கொடுத்து வந்த நிலையில அதற்கு நன்றியும் பாராட்ட தெரிவிக்கக்கூடிய வகையிலான தீர்மானங்கள் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றக்கூடிய நிலையில மத்திய அரசு கண்டனம் தெரிவிக்கக்கூடிய வகையிலான தீர்மானங்களும் இந்த மாவட்டத்தின் மூலமாக நிறைவேற்றப்பட இருக்கின்றன. எனவே அது தொடர்பான முழு விவரங்கள் அடுத்த தெரிய வருகின்றன. எனவே ஜூன் 1 மதுரையில திமுக பொதுக்குழு கூட்டம் மிகப்பெரிய அளவில் நடைபெற இருக்கிறது என்பது தொடர்பான ஒரு அறிவிப்பும், அதற்காக முழுமைக்கான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பான அறிவுரைகளையும் இந்த கூட்டத்தின் வாயிலாக திமுக தலைவர் ஸ்டாலின் அனைத்து மாவட்ட செயலாளருக்கும் பொறுப்பு அமைச்சர்களுக்கும் வழங்கி இருக்கின்றார். நவீனா, விவரங்களுக்கு நன்றி சிவா.